Studies lesson number 9, 9.8 topic how to open a saving bank account. சரி, சேவிங் பேங்க் அக்கவுண்ட் எப்படி ஓபன் பண்ணணும் அப்படின்னா இந்த டாபிக்ல நாம பார்க்க போறோம். போன டாபிக்ல நிறைய வகையான அக்கவுண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ சேவிங் பேங்க் அக்கவுண்ட் எஸ்பி அக்கவுண்ட்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஓபன் பண்ணணும் அப்படின்ட்டு ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். To open a saving bank account in a commercial bank, you have to first decide what amount of money you would like to deposit initially. You may inquire and find out from the nearest bank what is the minimum amount of deposits while opening the saving bank account. You have to deposit at least that amount or more if you want. On entering the bank at any branch of bank, you will find a counter of inquire or counter with may I help you board. Having known the minimum amount to the deposited, you should ask for a form of application for opening saving bank account. You are not required to pay anything for it. You should then take the following steps. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்க எந்த ஒரு பேங்க் பிரான்ச் போனாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மே ஐ ஹெல்ப் யூன்னு ஒரு போர்டு இருக்கும், இல்லாட்டி ஒரு கவுண்டர் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ஒரு சேவிங் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதோட டீட்டெயில்ஸ் என்ன கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்ம் வந்து ஃப்ரீயே, அது காசு கட்ட தேவையில்லை. அதை எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணணும் உங்கள் டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணணும் இனிஷியலாக அப்படின்னு கேட்டுக்கணும். ஒவ்வொரு பேங்க்குக்கு ஒவ்வொரு அமௌண்ட் மாறும் டெபாசிட் அமௌண்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்டுட்டு அது வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். அது எப்படி ஆரம்பிக்கணும்னு, எப்படி அந்த ஃபார்ம் முதல்ல ஃபில் பண்ணணுன்ட்டு இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்மில் நேம் ஆஃப் த பர்சன், யார் பேரில் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அவங்களோட பேர் அதில் எழுதணும். அவங்களோட வேலை, அவங்க என்னவா இருக்காங்க, ஸ்டூடெண்டா இருக்காங்களா, டீச்சரா இருக்காங்களா, டாக்டரா இருக்காங்களா, அவங்க பிசினஸ் மேனா இருக்காங்களா என்னன்னு எழுதணும். அவங்களோட வீட்டு அட்ரஸ் எழுதணும், ஃபுல் வீட்டு அட்ரஸ் எழுதணும். அவங்களோட ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர், அப்ளிகேஷன்ல அவங்களோட சிக்னேச்சர் பண்ணணும், சைன் பண்ணணும். சிக்னேச்சர்னா சைன். அதோட நேம் எழுதணும், அட்ரஸ் எழுதணும், அக்கௌண்ட் நம்பர் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த பர்சன் இன்ட்ரோடியூசிங் த அப்ளிகண்ட். உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒரு பேங்க்ல இருக்குன்னாக்கா அந்த பேங்க்ல ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்க ஆள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் பேர் தான் யாருன்னு சொல்லுவாங்கனாக்கா இன்ட்ரோடியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அந்த பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணாக்கா நான் உங்களுக்கு தெரிஞ்சுவேன், அதனால நான் உங்களுக்கு சைன் பண்ணலாம். இந்த மாதிரி இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, அதனால நான் அவங்களுக்கு சைன் பண்றேன் ஓபன் பண்ண வைக்கிறதுக்காக அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரோடியூசர் கண்டிப்பா வேணும். Besides the above information, you have to give an undertaking that you will abide the rules and regulation of bank which are in force. And at the end of application form, you have to put your signature. In some bank, it is required to attach the passport size photograph of the applicant along with the application. ஸோ இந்த இன்ட்ரடியூசரை இன்ட்ரடியூஸ் பண்ண வாட்டி கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு சைன் பண்ணுவாங்க. என்னன்னாக்கா இந்த பேங்க்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணணும். சில பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃபும் கேட்பாங்க, அந்த அப்ளிகண்ட்டில் ஒட்டி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன். Every bank requires that a person known to a bank should introduce the applicant. It may be convenient to be introduced by a person having already an account in the bank. Some banks may accept the attested copy of passport and driving license if any of the applicant. In the case of person introduction is not necessary, introduction is required to prevent the possibilities of the opening account by the undesirable person. சரி, இப்போ ஒருத்தர் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க போன பாயிண்ட்ல. ஸோ ஏற்கனவே அந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கவங்க உங்களுக்கு இன்ட்ரடியூசரா சைன் போடுவாங்க. ஸோ சில பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அட்டஸ்ட், அதாவது பாஸ்போர்ட் இல்லை டிரைவிங் லைசன்ஸ் வந்து அட்டஸ்டட் காப்பி வந்து அந்த அப்ளிகண்ட் கிட்ட வாங்குவாங்க. இல்லை பர்சனல் இன்ட்ரடக்ஷன் தேவை இல்லை அப்படின்னாக்கா அவங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அன்டிசேபிள் பர்சன் மூலமாக ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. Then specimen signature. Specimen signature na enna? The applicant has to put his or her specimen signature at the blank space provided on the application form for the purpose. In addition, specimen signature have to be put separately on a card on which a photograph or of the applicant has to be pasted along with his or her name and account number. ஸோ ஸ்பெசிமென் சிக்னேச்சர்னா என்னன்னாக்கா ஒரு
என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு சிக்னேச்சர், உங்க சிக்னேச்சர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க பேங்க்காரங்கிட்ட கையெழுத்து போட்டு காட்டுறீங்க, அதான் ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர். ஸோ அது ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கும் அந்த அப்ளிகேஷன்ல, அங்க நீங்க அந்த சிக்னேச்சர் போடணும். இது வந்து கண்டிப்பா அவசியம். இந்த ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர் பாத்தீங்கன்னாக்கா தனியா ஒரு கார்டு இருக்கும், போட்டோகிராஃப் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்லயும் பாத்தீங்கன்னாக்கா உங்க போட்டோ அட்டாச் பண்ணி ஒரு அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுப்பாங்க, அதுலயும் நீங்க சைன் பண்ணணும். After the above steps have been taken and the officer concerned is satisfied that the application form is in order, money is to be deposited at the cash counter after filing the print pay in slip. An account number will then be allotted and written on the application form as well as the card having your specimen signature. At the time you will be issued the passbook with the initial deposit recorded in it. All future deposits and withdrawals are entered in the passbook, which will be handed over to you. If you want to use checks for withdrawals or payments of money out of deposits, the checkbook will be issued on your request. The check forms is a printed form in which you may issue an order to the bank and pay the amount in specified it to the person. ஸோ இந்த மேலே இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம், இந்த ஃபோட்டோகிராஃபி, இந்த சைன்லாம், ஸ்பெசிமன் சிக்னேச்சர்லாம் போட்டு கொடுத்தாட்டி அங்கே பேங்க்ல ஒரு ஆஃபீஸர் இருப்பார். அவர் ஓகே ரைட்டு, இவரெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு, அந்த ஃபார்ம்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு அவர் ஓகேன்னு திருப்தி அடைஞ்சிட்டாருனாக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் கேஷை வந்து கவுண்டரில் ஒரு பேயிங் ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் எழுதி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அந்த கார்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர்லாம் போட்டு விட்டு அப்புறம் ஒரு பாஸ்புக் மாதிரி கொடுப்பாங்க. அந்த பாஸ்புக் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குங்கிறது காட்டுறது தான், ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் பாஸ்புக்கு. ஸோ இந்த பாஸ்புக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு செக்கு கொடுப்பாங்க. செக் வந்து நீங்கள் பணம் வந்து எடுக்கலாம், செக்கு கொடுத்து யாருக்காவது பணம் கொடுக்கணுனாக்கா செக் மூலமாக கொடுத்து கூட எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு செக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட இதை ஆரம்பிச்சிடலாம், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், சேவிங் பேங்க் அக்கௌண்ட். ப்ரொசீஜர் ஃபார் ஆப்ரேட்டிங் சேவிங் பேங்க் அக்கௌண்ட். சரி, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க, அதாவது சேவிங் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது? Once you have opened the account, you must also know how to operate the account. In other words, you have to know the procedure to be followed for further deposit to be made in the account and for withdrawing money from the account. சரி, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, பணத்தை டெபாசிட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அதாவது எப்படி பணம் போய் போடணும், அதில் எப்படி எடுக்கணும், எப்படி இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டெபாசிட் இன் அக்கௌண்ட். ஒரு அக்கௌண்ட்டில் எப்படி டெபாசிட் பண்ண போகிறோம்? How will you deposit money in your account? You have already used a paying slip for the deposit of the initial amount while opening the account. It is the printed form which you get in the bank. Each paying slip has two parts divided by perforation, the right hand side part known as foil and the left hand part known as the counterfoil. The slip has to be filled up while depositing cash or a check. Separate paying slip form will have to be filled up with depositing both the cash and check. Suppose you have to deposit cash in your account, the paying slip has to be filled up giving the date deposit, your name or account holder's name. If you deposit the money in somebody's account, the account number and the amount deposit in the figure at both beside, you have to enter the slips in the place indicated. How many currencies notes different devices? சரி, இதை நான் சுருக்கமாகவே சொல்கிறேன். கீழே உங்களுக்கு ஒரு பேயின் ஸ்லிப் அப்படின்ட்டு ஒரு ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கப்பா, ரைட்டு, இப்போ நீங்கள் பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் போடணும், டெபாசிட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அங்கே பேங்க்கில் போயிட்டு தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டேட் பேங்க் இந்தியாவோட பேயிங் ஸ்லிப். பேயிங் ஸ்லிப்னாக்கா தனியாக பிடிச்சு பாருங்க, பே இன் ஸ்லிப். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்கள் பே பண்ணுறீங்க, அதுக்கு இந்த ஸ்லிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி தான் பே பண்ண முடியும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இங்கே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது இங்கே அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ரெண்டு ஸ்லிப் இருக்கு, அது நீங்கள் பார்க்கலாம்.
அதாவது இது ரெண்டுமே ஒரே ஸ்லிப் தான். சரிங்களா? இது ரெண்டுமே ஒரே ஸ்லிப் தான். நடுவுல பாத்தீங்கன்னா கிழிச்சிருக்காங்க. ஏன் கிழிச்சிருக்காங்கன்ட்டு அடுத்தது சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதோட ப்ரொசீஜர் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட அக்கவுண்ட் நம்பர் எழுதணும். மேல டேட் இருக்கு, டேட்டு, இயர்னு எழுதணும். அப்புறம் உங்களோட பேரு கேபிட்டல் லெட்டர்ல நீட்டா எழுதணும். எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் எவ்வளவு அமௌண்ட் நீங்க இங்க பாத்தீங்க 500 ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்க 500 ரூபாய் டெபாசிட் பண்ண போறீங்கன்னாக்கா 500 ஒன்லி. இந்த ஒன்லிங்கிறது கண்டிப்பா போடணும் ஒவ்வொரு வேர்டுக்கு பின்னாடி, அதாவது ஒவ்வொரு அமௌண்ட் எழுதி வாட்டியும். ஸோ 500 ஒன்லி அப்படின்னு போட்டு கீழே அதே தான் நம்பர்ல எழுதணும். ருபீஸ்ல 500, பைசால எதுவும் கிடையாது. ஸோ இங்க டீடைல்ஸ் பர்டிகுலர்ஸ் எதுக்காக நீங்க இது பண்றீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் போடணும். ஸோ 500 கீழே டோட்டல்னு போட்டிருக்காங்க. அதே தான் இங்கேயும் நீங்க எழுத போறீங்க. பர்டிகுலர்ஸ்ல 500, டோட்டல்ல 500, அக்கௌண்ட் நம்பரு, டேட்டு, அப்புறம் வேர்ட்ல 500 ஒன்லின்னு எழுதுவீங்க. அப்புறம் 500 டோட்டல் எழுதணும். அப்புறம் உங்க சைன் இங்க பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னாக்கா ரைட் சைட்ல பெரிய சலான்ல கீழே டெபாசிட்டட் பைன்னு போட்டிருக்கு. அதுதான் உங்களுக்கு சைன் நீங்க போடணும். இங்க போட்டுட்டு பேக் சைட்ல டினாமினேஷன் ஒண்ணு இருக்கும். டினாமினேஷன்னா 10 ரூபால எத்தனை ரூபாய் நீங்க கட்டுறீங்க, இந்த 500 ரூபால எத்தனை 10 ரூபாய் இருக்கு, இந்த 500 ரூபால எத்தனை 100 ரூபாய் இருக்கு, இந்த 500 ரூபால எத்தனை 200 ரூபாய் இருக்கு, அதுல பேக் சைட்ல நீங்க எழுதணும். இதுதான் பேயிங் ஸ்லிப்போட டீடைல்ஸ். சரிங்களா? அதுதான் இங்க டினாமினேஷன் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் டினாமினேஷன் போட்டிருக்காங்க பாருங்க. ₹5, ₹10, ₹20, ₹50, ₹100 எக்ஸெட்ரா அப்படின்ட்டு. இது ரைட் சைட்ல. சரி, இப்ப ஏன் இங்க கிழிஞ்சி இருக்கு, ரெண்டு பார்ட்டா இருக்குன்னு சொல்றேன். என்னன்னா இந்த டெபாசிட் அமௌண்ட் 500 ரூபாயும் இந்த ஸ்லிப்பையும் நீங்க ஃபில் பண்ணி அந்த கவுண்டர்ல டெபாசிட் கவுண்டர்ல கொடுத்தீங்கன்னா உங்க பாஸ்புக்கோட வச்சு கொடுக்கணும். கொடுத்தாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆபீசர் உள்ள இருக்கிற அந்த வேலை செய்ய ஸ்டாஃப் வந்து வாங்குவாங்க. வாங்கிட்டு உங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் செக் பண்ணிட்டு அதுல வந்து 500 ரூபாய் டிரான்சாக்ஷன் உங்க அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிட்டு இந்த பெரிய ரைட் சைட்ல இருக்க பெரிய ஷீட், இந்த சலான், இது பேர் சலான், அது வந்து அவங்க எடுத்துப்பாங்க. இந்த சின்ன இது பாத்தீங்கன்னாக்கா இது நமக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு பேரு கவுண்டர் ஃபைல். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த சின்ன கவுண்டர் ஃபைல் நமக்கு கொடுத்துருவாங்க. நம்மளோட டீட்டெயில் நம்ம வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கணும் வீட்டில். அதே ஆட்டம் இந்த பெரிய இது சலான் வந்து அவங்க சைடுக்கு பேங்க் சைடுக்கு வச்சுப்பாங்க அவங்களோட கணக்குக்காக. ஸோ இப்படிதான் இந்த பேயிங் ஸ்லிப்போட இம்பார்ட்டன்ஸ் அங்க இருக்கு. ஸோ இதுதான் பேயிங் ஸ்லிப்போட டீடைல்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா வித்ட்ராயல் ஃப்ரம் த டெபாசிட் அக்கௌண்ட். சரி, பணத்தை டெபாசிட் பண்றது பத்தி பார்த்துட்டோம். உங்க பணத்தை எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? Your deposit your savings for use in future. You deposit your savings for use in future. The need for money may arise anytime. So you should know how to get back your money from the bank. In the above section, you have learnt about the procedure for deposit for the money in saving bank account. Let us know the procedure of withdrawal of money from your account. See, இப்போ உங்க அக்கவுண்ட்ல இருந்து எப்படி பணம் எடுக்க போறோம் அதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மணி கேன் பி வித்ட்ரால் பை யூசிங். மணி வந்து எப்படி எடுக்கலாம்னாக்கா நாம வித்ட்ராவல் ஃபார்ம், அது எப்படி நம்ம பேயிங் டெபாசிட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும், அதோட வித்ட்ரா பண்றதுக்கு பேங்க்ல ஒரு ஃபார்ம் இருக்கு, அது பேர் வித்ட்ராவல் ஃபார்ம். அதை வச்சு நம்ம எழுதி ஃபில் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து செக், ஏற்கனவே சொன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செக் கொடுப்பாங்க, அந்த செக் ஃபில் பண்ணி கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் உங்களுக்கே தெரியும் ஏடிஎம் கார்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா யூபிஐன்னு வந்துருச்சு, ஆன்லைன் டிரான்சாக்ஷன். ஸோ ஏடிஎம் கார்டு மூலமா ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க, டெபிட் கார்டு, அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் ஃபார்ம் பார்க்கலாம். இந்த வித்ட்ராவல் ஃபார்ம் பாத்தீங்கன்னாக்கா இப்படிதான் இருக்கும். இதோட ஃபார்மேட் இப்படிதான், வித்ட்ராவல் ஃபார்மோட ஃபார்மேட் இப்படிதான் இருக்கும். இது நீங்க இந்த பிக்சர்லயே பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னாக்கா இது ஸ்டேட் பேங்க் இந்தியாவோட ஒரு சாம்பிள் வித்ட்ராவல் ஃபார்ம். இதுல பாத்தீங்கன்னாக்கா அதுல என்ன கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா மேல டேட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் எவ்வளவு அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 500 rupees அப்படின்னாக்கா ப்ளீஸ் பே செல்ஃப் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்புறம் எந்த பிரான்ச், முதல்ல பாத்தீங்கன்னாக்கா எந்த பிரான்ச்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பிரான்ச் நேம் எழுதணும். அப்புறம் இது வந்து உங்க அக்கௌண்ட் நம்பருக்கு எழுதணும், இங்க அக்கௌண்ட் நம்பர் எழுதணும். அப்புறம் எவ்வளவு அமௌண்ட், 500 rupeesனா 500 rupees ஒன்லி அப்படின்னு கேபிட்டல் எழுதணும். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்க இங்க அமௌண்ட் வந்து நம்பர்ஸ் எழுதணும், உங்க கையெழுத்து இங்க போடணும். ஸோ இது போட்டுட்டு நீங்க வந்து உள்ள அந்த கவுண்டர்ல கொடுக்கும்போது வித்ட்ராவல் கவுண்டர்னு ஒன்று இருக்கும், டெபாசிட் கவுண்டர் ஒன்று இருக்கும், வித்ட்ராவல் கவுண்டர் ஒன்று இருக்கும். அங்க கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, 1 2 3 4 நம்பர் இருக்கும், நீங்க வெயிட் பண்ணணும். அப்புறம் அவங்க கூப்பிடுவாங்க, உங்க டீடைல்ஸை செக் பண்ணிட்டு அவங்க கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த டோக்கன் அவங்ககிட்ட கொடுத்து அவங்க நமக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 500 ரூபாய் இருக்கலாம், 5000 ரூபாய் இருக்கலாம்.
அது எவ்வளவோ நம்ம அமௌண்ட் எவ்வளோ நம்மக்கிட்ட இருக்கோ அதை பார்த்து அவங்க நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் மினிமம் அமௌண்ட்டு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும், அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அடுத்த முறை பார்த்தீங்கன்னாக்கா செக் மூலமாக எப்படி நம்மளால எடுக்க முடியும் பணம் அப்படின்னாக்கா இதுதான் செக்கில் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் டேட்டு பில் பண்ணணும், பே டு நீங்கள் யாருக்கு பே பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கே எடுக்க போறீங்க அப்படின்னாக்கா பே டு செல்ஃப் அப்படின்னு போடணும், SELF அப்படின்னு போடணும் செல்ஃப். இல்லை நீங்கள் வந்து யாருக்காவது கொடுக்கணும், உங்கள் ஃப்ரெண்டு கொடுக்கணுனாக்கா உங்கள் ஃப்ரெண்டோட பேர் அங்கே இருக்கணும். சரி, அடுத்தது ருபீஸ் எவ்வளோ கொடுக்க போறீங்க, 500 ருபீஸ்னாக்கா கேபிட்டலில் 500 ருபீஸ் ஒன்லி அப்படின்னு எழுதணும். அப்புறம் இங்கே 500 ருபீஸ் இந்த பாக்ஸை வந்து நீங்கள் நம்பரில் எழுதணும். அப்புறம் கீழே சைன் போடணும். இந்த சைன் பண்ணி நீங்கள் மறுபடியும் அந்த கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டோக்கன் நம்பர் கூப்பிடுவாங்க, நம்ம போயிட்டு நம்ம பணத்தை வாங்கிக்கலாம். நம்ம டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிட்டு அவங்க கூப்பிடுவாங்க. இதுதான் செக்கை வச்சு எப்படி நம்ம பணம் எடுக்கணுங்கிறது பார்க்கலாம். இப்படிதான் எடுக்கணும். அப்புறம் ஏடிஎம் கார்டுனா உங்களுக்கே தெரியும். ஏடிஎம் அதாவது ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் தான் ஏடிஎம் சொல்லுவாங்க. ஏடிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். இதுல என்னன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏடிஎம் தெரியும். ஏடிஎம் கார்டு வந்து உள்ள இன்சர்ட் பண்ண உடனே டீட்டெயில்ஸ்லாம் வரும். நம்ம அக்கௌண்ட் பின் கோடு போடணும். அப்புறம் டினாமினேஷன் எவ்வளோ பணம் வேணும்ட்டு நம்ம கிளிக் பண்ணோம்னாக்கா நமக்கு பணம் வரும். ஸோ பணம் மட்டும் வராமல் ஒரு ஸ்லிப்பு வரும், பேலன்ஸ் எவ்வளோ அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு, அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும். எஸ்எம்எஸும் வரும். ஸோ இதெல்லாமே ஒரு சில பேங்க்கோட ஏடிஎம் கார்டை வச்சு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் ஏடிஎம் கார்டு இருக்கும், நீங்களும் பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அதில் ப்ரொசீஜர் இன்னைக்கு பார்த்தோம். அப்புறம் எப்படி டெபாசிட் பண்ணணும்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வித்ட்ரால் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் வெளியே போகும்போது உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட அந்த செலான் பேங்க்லேருந்து பேங்க்கை விசிட் பண்ணுங்க. இன்னைக்கு மோஸ்ட்டாக யாருமே பேங்க்கை விசிட் பண்ணுறதே இல்லை. பேங்க்கை விசிட் பண்ணிட்டு அந்த செலான்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சரி.